பேரை சொன்னா கம்பீரம் வரும். அப்பப்ப உன் மனசுக்குள்ள சிரிக்கிற ஆஸ்திரி நேரில் வந்து பிரேமம் சொல்லணும். அவளை கல்யாணம் செஞ்சுக்கணும். அதுக்காக தானே இவ்வளோ அக்கறை காணிக்கணும். என்ன சொல்றீங்க சாமி? கிருஷ்ணா, எனக்கு எல்லாம் அறியும். നിന്റെ പ്രേമ ആര് മേലെ, ആ സ്ത്രീ ആര്, എല്ലാം ഞാൻ അറിയും. ഞാൻ കണ്ടു. இந்த ஊரை ரட்சிக்க வந்த தெய்வ கன்னிகைன்னு ഈ ஊர் மக்கள் கொண்டாடுற அபிராமிയുടെ சகோதரி. സൗമ്യയാണ് നീ പ്രേമിക്കുന്നത്. അതെ, அது തന്നെ. இதுவரைக்கும் காத்துக்கு கூட தெரியாம இருந்த என்னுடைய காதல் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சக்கரவர்த்தியோட மகனாயிருந்தாலும் ஒரு பொண்ணை காதலிக்கும்போ அவள் ஏத்துக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ആ സ്ത്രീയെ நினைக்கும்போ இருதயம் வெடிச்சு துடிக்கும். இப்போ നിന്റെ ഉള്ളിൽ ഞാനത് കണ്ടു. ஆச்சரியமா இருக்கு சுவாமி. புரோகிதருக்கு கண் பார்வை வர வச்சிங்களே, அதை பார்த்து நான் பிரமிச்சு போய் நிக்கிறேன். நான் அபிராமி மேல வச்சிருந்த நம்பிக்கை போய் இப்ப எனக்கு உங்க மேல அதிகமான நம்பிக்கை வந்துச்சு. எங்க நீங்க இந்த ஊரை விட்டு போயிருவீங்களோன்னு பயந்துதான் உங்களை போக விடாம தடுக்கணும்னு வந்தேன். அது மட்டும் இல்ல, நீங்க எங்க தங்க ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல வந்தேன். ஆனா வந்த இடத்துல எனக்கே ஆச்சரியத்தை கொடுத்துட்டீங்க. என் மனசுல உள்ளதே தெரிஞ்சு சொல்லிட்டீங்க. சாமி, சபிக்கப்பட்ட அந்த ஊர்ல என் காதல் ஜெயிக்குமா? அவளை நான் கல்யாணம் செய்தா என் உயிர் தங்குமா? இல்ல சப்தமாதர் சிலைகளை தேடி கண்டுபிடிச்சு பிரதிஷ்டை செய்தாதான் என் ஆசை நிறைவேறுமா? சாபம் நீங்கினாதான் உன் கல்யாணத்தை நடத்த முடியும்னா ഈ നമ്പൂതിരി എതുക്ക്? ഞാൻ കற்ற വിത്തകൾ എതുക്ക്? கங்கம்மா சாபத்தை மீறி உங்க கல்யாணத்தை நடத்தி உங்களை வாழ வைக்கிற சக்தி எனக்கு இருக்கு. முதலில் ഞാൻ இங்கு நிரந்தரமாயிட்டு தங்க ஏற்பாடு செய்யணும். எதிர்ப்புகள் வந்தா சமாளிக்கணும். புரோகிதர் வீட்டில் தங்க முடிவு செய்திருக்கு. அங்கிருந்து சில நித்திய பூஜைகள் செய்யணும். சில காரியங்கள் கைகூடணும். ஊரை வசப்படுத்தணும். அதன் பின் ഞാൻ உன் விஷயம் கவனிக்கணும். அதுவரை நீ பொறுமை காக்கணும். சரிங்க சுவாமி. கிருஷ்ணா, சந்தேகமோ பயமோ வேண்டாம். നിങ്ങളെ ഞാൻ ചേർത്ത് സന്തോഷമായിട്ട് പോയിക്കോളൂ. வரேங்க சாமி. என்னங்க, காஃபி எடுத்துக்கங்க. என்னங்க, என்ன யோசனையில இருக்கீங்க? காஃபி எடுத்துக்கோங்க. அந்த நம்பூதிரிய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். புரோகிதருக்கு பார்வை வர வச்சு தான் சக்தி என்னங்கிறத காட்டியும் இங்கேயே தங்கி
இந்த ஊரோட நன்மைக்காக தன்னோட யோக சித்திய பயன்படுத்துறேன்னு சொல்லியும் பிரசிடென்ட்டும் ஊர் ஜனங்களும் அவர் இங்க தங்கறத விரும்பல. விரக்தியோட அவர் கிளம்பி போயிட்டார். ஒரு ஜமீன் வாரிசா இருந்தும் சபையில நம்பூதிரிக்கு ஆதரவா பேச முடியலையேன்னு ஒரே கவலை தமைந்தே. அத பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்நேரம் நம்பூதிரி இந்த ஊரை விட்டே போயிருப்பாரு. நாம தான் அவரை இங்க வரவழைச்சோம். நமக்கு உதவ போய் அவருக்கு பெரிய இழப்பு, அவமானம். எனக்கு என்னவோ நம்பூதிரி இங்க இருந்து போனது நல்லதுன்னு தான் படுது. என்னதான் அவர் நல்லது செய்யறன்னு சொன்னாலும் அவரோட மந்திர தந்திர சக்தியால கங்கம்மாவை அடக்கணும்னு தான் நினைப்பாரு. கங்கம்மாவை அடக்கணும்னு நினைச்சா அவ வீறு கொண்டு எழுவா. அது நம்ம ஊருக்கும் நம்ம ஜமீனுக்கும் எதிரத்தான் முடியும். நாம படுற பாடெல்லாம் போதுங்க. கங்கம்மாவை சாந்தி பண்ணி நம்ம ஊருக்கு நல்லது நடக்க ஒரே வழி மடாதிபதி சொன்னது மாதிரி அபிராமியால நடக்கட்டும். நம்பூதிரி நமக்காக செஞ்ச பூஜையெல்லாம் மறந்துட்டியா? அம்மா, என்ன கிருஷ்ணா? அம்மா, நம்பூதிரி இந்த ஊரை விட்டு போயிட்டே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் இந்த ஊரை விட்டு போகல. அவர் இங்கே தான் தங்க போறாரு. என்னடா சொல்ற? ஆமாப்பா, அவரை நான் இப்ப சந்திச்சுட்டு தான் வரேன். இந்த ஊர் அனுமதி தரலனாலும் அந்த கண்ணு போன புரோகிதர் வீட்டுல தங்கி கங்கம்மா சாபத்தை போக்குறதுக்கான எல்லா பூஜைகளையும் செய்ய போறதாக சொன்னார். அது மட்டும் இல்லப்பா, அவர் தங்கறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி சொல்றா என் பேராண்டி. ஆச்சி, நம்பூதிரியா கொக்கா நானா? அவன் இங்க வந்தப்ப நல்லவன் போல பேசினப்பவே நான் சந்தேகப்பட்டேன். நான் புரிஞ்சுகிட்ட வரைக்கும் வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வைக்கிறவன் அந்த நம்பூதிரி. பகவதி அம்மனுக்கு அடுத்த சக்தி தான் தான் நினைக்கிறவன் தன்னை விட கங்கம்மா வசதியானவன்னு எப்படி ஒத்துக்குவான்? தன்னோட சீடனை காவு கொடுத்துட்டு பழி தீக்காம அவன் இந்த ஊரை விட்டு போயிடுவானா? யாராவது அவனை போக வச்சிட முடியுமா? கணக்கு தீக்காம அவன் போக மாட்டான். கங்கம்மாவா நம்பூதிரியான்னு போட்டி வந்துடுச்சு. ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அது போல அவங்க சண்டையில நாம காரியம் சாதிச்சுக்கணும். கங்கம்மாவை அமைதிப்படுத்த ஊரே அவளை பூஜிக்குது. ஆனா எனக்கு அவ சாபத்தை ஒழிச்சு கட்டணும். அவளுக்கு சேவகம் செய்யற நாகம்மாவை முடக்கணும். இத்தனை காலம் நம்ம ஜமீன் பட்டுக்கிட்டு இருக்கிற பாட்டிக்கு கங்கம்மாவை பழி தீர்க்க வேண்டியது நாமளும்தான். நரசிம்மா, ஒரு காலத்துல இந்த ஜமீனுக்கு அடிமையா சேவகம் செஞ்ச இந்த ஊர் மக்களுக்கு பயந்து நம்பூதிரிக்கு நீ ஆதரவு கொடுக்காம வந்ததோ உன் மேல கோபப்பட்ட. ஆனா இங்க தங்குற முடிவை நம்பூதிரியே எடுத்துட்டான். நல்லதா போச்சு. நம்பூதிரிக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் நாம தான் செய்யணும். சரிங்க ஆச்சு. பேராண்டி, ஆச்சி, உனக்கும் தான் சொல்றேன். ஊர் ஜனங்க வேணும்னா கங்கம்மாவை பூஜிக்கட்டும், கையேந்தி பிச்சை எடுக்கட்டும். நாம கொடுக்கிற பரம்பரடா, கையேந்திரவங்க கிடையாது. வீரத்தால ஜெயிக்கணும். நம்பூதிரி நமக்கு கிடைச்சிருக்கிற தளபதி. அவனை வச்சு
கங்கம்மாவை ஒழிக்கணும். என்ன? சரிங்க ஆச்சி, நீங்க சொல்றபடியே செஞ்சிடலாம். என்னங்க? என்ன? அதான் ஆச்சியே சொல்லிட்டாங்கல்ல, இப்ப நீ வேற ஏதாவது சொல்லணுமா? போ, உள்ள போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. போ. சாப்பிடுங்க. சாப்பிடு. சாப்பிடலாம். சாப்பாடு சுவையா இருக்கா? நல்லா இருக்கு. பிரமாதமா இருக்கு. நம்பூதிரிவாள், இந்த ஏழை வீட்டு விருந்து பிடித்தமானதா இருந்ததா? திருப்தி ஆயிட்டு இருந்தது. அப்புறம் ஊருக்குள்ள ஜனங்க என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க? அதை ஏன் கேக்குறேன்? நீங்க எனக்கு பார்வை வர வச்சத பத்தியும் கங்கம்மாவுடைய சாபத்தை மீறி பார்வை கொடுத்துருக்காருன்னா நம்பூதிரி எப்பேற்பட்டவர்னு பேசிக்கிறா. எல்லாம் பகவதியோட அருள்தான். புரோகிதரே, யாரோ வந்திருக்கா, யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். குறுக்கலே வரும் வரும். என்ன இவ்வளவு தூரம்? என்ன புரோகிதரே, இப்ப கண்ணு நன்னா தெரியறது போல இருக்கே. எல்லாம் நம்பூதிரியோட தயவு. என் கண்ணை திறந்துட்டா. உம்ம கண்ணு போனதுக்கும் அவர்தான் போய் காரணம். அதுவும் மனசுல இருக்கட்டும். அப்படி பார்த்தா அவரை இங்க வர வச்சதே நான் தானே. அதோட நம்பூதிரியும் தான் தவற உணர்ந்துட்டாரே. சரி, முதல்ல வந்த விஷயத்த சொல்லும். ஒண்ணுமில்ல, நம்பூதிரிய பார்க்கணும். பேஷா, இப்பதான் விருந்து முடிச்சிட்டு ஓய்வு எடுக்கிறார். உள்ள வாரும் வாரும் வாரும். உங்களை பார்க்க கோவில் குருக்கள் வந்திருக்கார். குருக்கள் எதுக்கு வந்திருக்காருன்னு ஞான் அறியும். நீங்க இப்போ ஸ்ரீமடத்துல இருந்து தானே வரீங்க? ஆமா. அங்க மடாதிபதி என்ன பேசினாருன்னு கூட எனக்கு தெரியும். கேசவன் நம்பூதிரி திரும்பவும் இங்க வந்திருக்கான்னா அது நல்லதுக்கில்ல. நாம செய்யற பூஜைகள் சத்தியாச்சாரம், அவர் செய்யற பூஜைகள் வாமாச்சாரம். அதனால அவர் இங்க வந்த நோக்கம் நல்லது இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் சொல்லல, நான் வந்து அவரை பார்க்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதான் எல்லாம் உங்களுக்கே தெரியறத. நீங்க ஆசிரமத்துக்கு போய் சுவாமிஜியை பார்க்கணும். குருக்களே, இத்தனை வருஷ காலமா சக்தி பீட ஆசிரமத்தால செய்ய முடியாத ஒரு நல்ல காரியத்தை இந்த ஊர் நன்மைக்காக ஞான் கற்ற யோக வித்தைகளை பயன்படுத்தி செய்ய வந்தேன். நல்லத சத்தியாச்சாரத்துல செய்தா இந்த வாமாச்சார முறையில செய்தா இந்த ஊருக்கு நல்லது நடக்கணும். இத பாருங்க, ஞான் ஒன்னும் உங்க மடாதிபதிக்கு குறைஞ்ச ஆள் இல்லை. ஞான் சதுர்வேதி. എനിക്കും வேதங்களும் வைதிக சாஸ்திர சம்பிரதாயங்களும் தெரியும். மடாதிபதியை சந்திக்கும் எண்ணம் எனக்கு இல்ல. என்ன சந்திக்கணும்னு ஆവശ്யம் உണ്ടെങ്കിൽ உங்க மடாதிபதியை வந்து என்ன காண சொல்லு. ഞാൻ ഈ പുരോഹിതർ വീട്ടിൽ കാത്തിരിക്കും. நம்பூதிரி, தான் அகம்பாவம் உள்ளவாளுக்கு மற்றவாளோட சக்தி என்னன்னு தெரியாது. எங்க மடாதிபதி எவ்வளவு உயர்வானவர்னு நான் விளக்கி சொல்லணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை. நீங்களே போய் சுவாமிஜியை பார்க்குற காலம் வரும். நான் போறேன்.
புரோகிதர் என்ன தவறா நினைக்க வேண்டாம். மடாதிபதியை சந்திக்க എനിക്കൊന്നും மனத்தடையில்லை. ഈ ஊருக்கு நல்லது செய்யும் எண்ணம் என் மனசுல ஓடிக்கொண்டிருக்கு. ஏதாவது சொல்லி என்னை இந்த ஊரை விட்டு அனுப்பிடுவாங்க. அதுதான் என்னுடைய பயம். அதனாலேயே அப்படி சொல்லி அனுப்பினேன். புரோகிதர் எனக்கு ஒரு சகாயம் செய்யணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? இந்த ஊரோட நன்மைக்காக இங்கிருந்து ஞான் சில பூஜைகள் செய்யணும். என் வேலைகள் முடிகிற வரைக்கும் ஞான் நீங்கள் வீட்டில் தங்க புரோகிதர் அனுமதிக்கணும். நீங்க எங்க ஆத்துல தங்கறது நான் செஞ்ச பாக்கியம் இல்லையா? எனக்கு பார்வை வர வச்ச தெய்வம் நீங்க. எத்தனை நாள் வேணாலும் நீங்க தங்கலாம். அதுக்கு நான் யாரோட அனுமதியும் கேட்க தேவையில்லை. நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். பல சுபிட்சங்கள் என்னால் ஊருக்கு கிட்டும். சரி, எங்களுக்கு விருந்து கொடுத்துட்டீங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. சரோஜா வா. நாராயணா, ஆசானே, ഈ രാത്രി ഈ ഊരെ ദിഗ്ബന്ധനം ചെയ്യണം. പൂജയ്ക്ക് വേണ്ടിയ ഏർപ്പാടുകളെ ചെയ്. അതേ ആസാനേ. ஏன்னா நாளைக்கு கிளம்புற அவளுக்கு சாப்பிடறதுக்கு என்ன வேணும்னு கேட்டு வச்சிட்டேளா? கேட்டுட்டேன்டி. நம்பூதிரிவாள் அதெல்லாம் காலையில பாத்துக்கலான்னு சொல்லிட்டார். ராத்திரி அவளுக்கு ஏதோ சின்ன பூஜை இருக்கான், அதுக்கு மட்டும் பூஜை சாமான்லாம் கொடுத்துருக்கேன். மேற்கொண்டு ஏதாவது கேட்டா இருக்கிறத கொடுப்போம். பெரியவா, இந்த ஜென்மத்துக்கும் நாம அவளுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அவ மனசு கோணறபடி நாம நடந்துக்கப்படாது இல்லையா? அதான் கொஞ்சம் முன்னேற்பாடா இருக்கட்டுமேன்னு திரும்ப திரும்ப கேக்குறேன். கோச்சுக்காதீங்கோ. நீ இப்படி கேட்கலனா தான் நான் கோச்சிப்பேன். ஆனாலும் மனசுல ஒரு கலக்கண்டி. என்னன்னா, நம்பூதிரி நம்ம ஊர்ல தங்கறத ஊர் பெரியவா விரும்பல. அவர் விருப்பத்தை மீறி இவரை நம்ம ஆத்துல தங்க வச்சிருக்கோம். மடாதிபதி வர சொல்லியும் இவர் போகாம இருந்துட்டார். நாளைக்கு பெரியவா ஏதாவது சொல்லுவாளோன்னு தோன்றது. இது என்னன்னா பேச்சு? நம்ம ஆத்துக்கு யார் விருந்தாளியா வரணும்னு மத்தமா முடிவு செய்ய முடியுமா? நமக்கு உபகாரம் செய்தவாளுக்கு நாம பதில் உபகாரம் செய்யறோம். நம்பூதிரியும் நம்ம ஊருக்கு நல்லது செய்யறேன்னு தானே சொல்றாரு. இவா ஏத்துக்கலன்னா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? சாப்பிடுங்க. ஆசானே. நாராயணா, பூர்ணாகுதிக்கு வேண்டி வெட்டி வேறு கேட்டனே இருக்குல்ல? போதுங்கிற அளவுக்கு இருக்கு ஆசானே. இது புரோகிதரண்ட வீடு இல்ல. இங்க நமக்கு வேணுங்கிறதுக்கு மேலேயே எல்லா சமித்திகளும் ஆகுதிகளும் ஒருபாடு நெய்யும் உண்டு. ഞാൻ കേട്ടതുதான் താമസം. പുരോഹിതർ എനിക്ക് എല്ലാമേ കൊടുത്തു. അതുകൊണ്ടാണ് ഞാൻ ഇവിടെ ഇരിക്കാൻ മുടിവ് ചെയ്തത്. ഇവിടെ അർത്ഥജാമ പൂജ ചെയ്താലും ആർക്കും ഒരു സന്ദേഹവും വരില്ല. ഏട്ടാ നാരായണ, ആസാനെ, ആ പുരോഹിതറിന്റെ അടുത്ത് പറഞ്ഞു. എന്താ ആസാനെ? இந்த ஊரை சுத்தி பஞ்சபக்ஷி வச்சு திக்பந்தனம் செய்ய போறத பற்றி. അയ്യോ ഇല്ല ആസാനെ. ഞാൻ പറഞ്ഞെങ്കിൽ ആ ആള് എന്താ ഏതെന്ന് സംസാരിക്കും. അത് നമുക്ക് പ്രശ്ന. ദിഗ്ബന്ധനം വാമാചര പൂജയല്ലോ. യക്ഷിണികളും മോഹിനികളും കണികൊണ്ട് ആകാശത്തിൽ പറക്കും. അയാള് മാത്രമല്ല, യാരു കണ്ടാലും മിരണ്ടു പോകും. നാരായണ, ദ്രോണാചാര്യരുടെ പത്മവ്യൂഹം പോലാക്കും ഈ ദിഗ്ബന്ധനം. ഇവിടെ ദിഗ്ബാലകர்களായിട്ട് ഇരിക്കുന്നത് ഇന്ദ്ര, അഗ്നി, നിരുത, വരുണ, വായു മുതലായിട്ട് ദേവതകളില്ല. ഗംഗമ്മാവാല ബലികൊണ്ട് മരിച്ചു പോണ ദുരാത്മാക്കൾ. അതുകൊണ്ട് ഗംഗമ്മ ഈ ഊരെ സുത്തിലും ബന്ധനം ചെയ്തു നാം മോഹിനി വസ്യം പഠിച്ച് ആ ദുർദേവതകളെ മയക്കി എല്ലാം കടന്നു വന്നു. ഇപ്പോ ആ ദുരാത്മാക്കളെ ഓമകുണ്ടത്തിൽ ആകുതിയാക്കി നമ്മളോട് അഷ്ടദിക് ബാലകർകളെ അവിടെ ബന്ധനം നിർത്തണം. പറയണ,
புரோகிதரும் அவர் மனைவியும் இன்னும் உறங்கல போல. அதுக்கு என்ன ஆசானே, உறங்க வச்சிடுறேன். என்னன்னா ஒரே புகையா வர்றது? ஏண்டி நான் சொன்னேன்ல, அவர் பூஜை ஆரம்பிச்சிருப்பார். ஏண்டி அதிகமா இருக்க? நீங்க மௌனம் சாதிக்கிறத பார்த்தா நான் இந்த ஊருக்கு வேண்டாம் விருந்தாளியா இப்போ வந்துட்டணும்னு எனக்கு தோணுது. அப்படிதானே?